ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூகி கிட்ஸ். இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயை வச்சுட்டு அடுப்பில் கடாய் நல்லா சுட்டின பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாயின பிறகு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுங்க. இப்போ கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கின பிறகு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு போட்டு வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு 1/4 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நல்லா பச்சை வாசம் போயின வரையும் 1 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. பாருங்கள், இப்போ கொதித்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தால அதை நல்லா அரைச்சி அந்த தேங்காய் விழுதையும் இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கிட்டு அவ்வளவுதான். இப்போது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா குழம்பு தேங்காய் கொதித்து வரட்டும், அவ்வளவுதான். இப்போ திறந்து பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு, அவ்வளோதான். மல்லித்தழை போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.